அடிக்கடி நாங்கள் எங்களுடைய மனைவியர்களுக்கு பரிசு கொடுக்கணும், கிஃப்ட். இல்ல இதுவும் இல்ல. திருமணம் சில சந்தர்ப்பங்கள்ல திருமணம் பேசி வந்த புதுசியில இல்லாட்டி திருமணம் முடிச்ச புதுசியில வரும். சுப்ஹானல்லாஹ், எங்களதான் வந்திருந்தது, அல்லாஹு அலம். வேன் கணக்குல எல்லாம் வந்துச்சு. கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு. ஆனா கொஞ்சம் காலம் போனதுக்கு பின்னுக்கால குடுக்கிற செலவை கூட சரியா கொடுக்கறல. கொடுக்கிற செலவு கட்டாயம் கொடுக்க வேண்டிய செலவை கூட கொடுப்பதில்லை சகோதரர்களே. ஒரு தடவை ஹிந்த் அபூ சுஃபியானுடைய மனைவி நபி அவர்களிடம் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த அபூ சுஃபியான் இருக்கிறார், ரஜுலுன் ஸஹீஹுன், இவர் ஒரு கஞ்சன், எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் தேவையான அளவு பணம் தருவதில்லை யா ரசூலல்லாஹ், என்றாலும் நான் அவருக்கு தெரியாமல் அவருடைய பாக்கெட்டில் இருந்து நான் எடுத்துக் கொள்கிறேன், என்ற செலவுக்கு தேவையானது. நபி அவர்கள் அதனை அனுமதித்தார்கள். நீங்க எடுங்கோ, நியாயமான முறையில் எடுங்கோ, எடுக்கிறேன்னு சொல்லி சாக்க கழுகி விட்டுடவான உங்களோட செலவுக்கு ஏற்ற மாதிரி நியாயமான கணக்கெடுங்க. சகோதரர்கள், அங்கே நபி அவர்கள் உத்தரவில்லாமல் பணம் எடுப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு கணவன் மனைவிக்கு செலவு கொடுக்க கட்டாயம். அது மாதிரி சகோதரே, கிஃப்ட் எங்க மனைவியர்களுக்கு மாதத்தில் ஒரு முறையாவது ஒரு கிஃப்ட கொடுங்க. அவங்களுக்கு அது என்னமோ மாதிரி இருக்கும். நீங்க பாருங்க, ஒரு பெருநாளைக்காவது நீங்க ஒரு உடுப்பு, ஒரு ஆடைய கொண்டு வந்து இதாங்க நோனா, இது நான் உங்களுக்காக வேண்டி நான் செலக்ட் பண்ணினதா என்று கொடுத்து பாருங்க. இது எந்த பேர்ல உங்களுக்கு கிஃப்ட். வாரத போறவங்க எல்லாத்தையுமே சொல்லி காட்டுவாங்க, எங்கட மாப்பிள்ள எனக்கு இந்த பேனம் அவர் செலக்ட் பண்ணி ஒரு உடுப்பை கொண்டிருக்கிறாரு, நான் அதைத்தான் இந்த பேனம் உடுப்பேன் என்று வார போற எல்லாத்தையுமே காட்டுவாங்க. அவங்க கேட்கலாத்திலும் எங்கட மாப்பிள்ள இந்த பேனம் அவரது கணக்குல கிஃப்ட் ஒன்று தந்திருக்கிறார், அவங்களுக்கு கொண்டு காட்டவா சொல்றாங்களா இல்லையா? இதை விட என்ன சந்தோஷம் இருக்கின்றது சகோதரர்களை குடும்பத்திலே. நபி அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இவற்றையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும்.